ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டிட்டேன். வண்டியில் இப்போ எந்த இஷ்யூஸும் எனக்கு பெருசாக தெரியல. வண்டி நல்லா ஸ்மூத்தாக தான் ஓடுது. இங்கேருந்து அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு, எல்லாம் பக்காவாக வண்டி ஓடுது. இப்போ அந்த டெம்பரேச்சர் சென்சார் தான் போயிட்டு இருந்திருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இல்லாத போல அந்த வேலைகள்லாம் காமிச்சிட்டு இருந்திருக்கு. அந்த இன்ஜின் லைட்டு, அப்புறம் அந்த டெம்பரேச்சர் தானா ஏறி ரேடியேட்டர் ஃபேன் ஓடுனது. அண்ட் அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமியும் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டே அந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, சென்சார்ல இன்புட் போலன்றனால வண்டி ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபியூல் குடிக்கிற மாதிரி அதுவாகவே சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணிக்கிச்சாமா. அதனால தான் வந்து ரொம்ப மைலேஜ் அடிவான மாதிரி காமிச்சதாம்மா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகும். நான் அதுதான் ரீசெட் பண்ணி திருப்பி இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அது பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. நாங்கள் ஷோரூமில் எடுக்கும்போது 7 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அது நேரத்தில் ஐட்லிங்லேயே ஓடிட்டு இருந்துச்சம்மா வண்டி 20 நிமிஷத்துக்கு. இப்போ நான் செகண்ட் கியர்ல தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அப்படியே பொறுமையாக போகிறதுனால. அதான் இப்போதைக்கு வண்டியில் இந்த இஷ்யூஸ்லாம் சார்ட்டட். ஒரே ஒரு டெம்பரேச்சர் சென்சார்னால தான் இப்போ இது அந்த ஸ்லீவ்ல வந்து அது காலி ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இஷ்யூஸும் சார்ட்டடு. வண்டி இப்போ ஸ்மூத் ரன்னிங்காக நல்ல பக்காவாகவே இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி அப்பப்போ இஷ்யூஸ் வர்றது வந்து எல்லா வண்டிகளையும் சாதாரணமான விஷயம் தான். நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அண்ட் அதுக்கு நம்மளுக்கு ஷோரூம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். நம்மளுக்கு எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை அந்த சென்சார் வந்து ஸ்டாக்ல இருந்திருக்கு. இல்லைன்ற பட்சத்துலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆர் வீக்ஸ் கூட ஆகலாம்னு சொன்னாங்க கிடைக்கிறதுக்கு. ஏன்னா அதை வந்து திருப்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும் நார்த் இந்தியாவிலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு அது ஒரு வழியா ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஸ்டாக் இருந்திருக்கு. ஸோ அதனால் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்மளுக்கான இஷ்யூ ஒன்று அரைஸ் ஆச்சு. அது எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணோம். அண்ட் நம்மளுக்கு இந்த காவாங்கரில் இருக்கிற மஹிந்திரா ஷோரூம் தான் எமோ மோட்டார்ஸ், அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்பவுமே இங்கே சர்வீஸ் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் எங்கே எடுத்துகிட்டு வருவோம் பக்காவாக நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கும் எங்கன்னு காட்டிடலான்ற மாதிரி எடுத்து போட்டேன் நான். இந்த இஷ்யூன்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். யாருக்கும் இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷோரூமில் போய் கேட்டுக்கலாம். அதுவும் உங்கள் வண்டியில் வந்து வாரண்டி பீரியடுக்குள்ளே இருந்ததுன்னா ஹேசல் ஃப்ரீயாக எல்லாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இன்கேஸ் வாரண்டி பீரியட் முடிஞ்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் வாரண்டி போடலைன்ற பட்சத்தில் இட்ஸ் கோனா பி ஃப்ரம் யோர் பாக்கெட் தான். நம்ம கை காசு போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டெண்ட் வாரண்டி வந்து நீங்கள் வாங்கும் போதே போட்டுறது நல்லது. நாங்கள் அதில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் விட்டுட்டோம். அப்பதான் யோசிச்சுட்டு இருக்கோம் போட்டுடலாமா எப்படின்ட்டு. அடுத்து ஒரு 2 இயர்ஸ்க்கு போட்டுடலாமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாங்க இந்த வீடியோ எல்லாரும் பார்த்ததுக்கு நன்றி. பை பாய்.